குவைத்தில் நேற்று வீசிய புழுதிப் புயலால் பல பகுதிகளில் பார்வைத் திறன் வெகுவாக குறைந்தது. வானிலை நிபுணர் சலா அலன்சாரியின் கூற்றுப்படி, கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவும் அதிக ஈரப்பதம், குறிப்பாக வடமேற்கில் மழை மேகங்கள் உருவாவதில் முக்கிய பங்கு வகித்தது. இந்த மேகங்கள் காற்றின் வேகம் 90 கிமி/மணிக்கு அதிகமாக வீசியது. இதன் விளைவாக ரவுதா மற்றும் ஜஹ்ரா போன்ற பகுதிகள் வழியாக தூசியானது வீசியது. கத்தார் திங்களன்று குவைத்துக்கு தேசிய அளவில் மின்சாரத் தேவை அதிகரித்துள்ள நிலையில், அடுத்த ஆண்டு தொடங்கி 15 வருட காலப்பகுதியில் ஆண்டுக்கு சுமார் 3 மில்லியன் டன் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை LNG வழங்க ஒப்புக்கொண்டது. அரச எண்ணெய் நிறுவனமான குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனின் KBC தலைமை நிர்வாகி ஷேக் நவாஃப் சவுத் அல்-நேசர் அல்-சபா மற்றும் கத்தார் எரிசக்தி சாத் அல்-காபியின் தலைமை நிர்வாகி கையெழுத்திட்ட இந்த ஒப்பந்தம் இதேபோன்ற 2020 ஒப்பந்தத்தை பின்பற்றுகிறது. குவைத்தில் அதிகரித்து வரும் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை KBC CEO செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் 2 வளைகுடா அரபு அண்டை நாடுகளுக்கிடையேயான இருதரப்பு உறவுகளின் உறுதிமைக்கு ஒரு சான்றாகும். அதே நேரத்தில் மாற்றும் தேசிய உத்திகளுக்கு ஏற்ப நிரந்தரமான எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதை நோக்கமாகக் கொண்டுள்ளது, என்றார்.